தமிழ்நாட்டின் கடந்த சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அஇஅதிமுக சமீபத்திய சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2வது முறையாக பின்னடைவை சந்தித்து பல நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் பிளவை நோக்கி செல்வது ஒன்றும் ஆச்சரியகரமான விஷயமல்ல. தற்போதைய நிலவரப்படி அந்த திராவிட கட்சியைச் சேர்ந்த 47 எம்எல்ஏக்களும் சமீப காலம் வரை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமைக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்ற விவகாரத்தில் பிரிந்து கிடக்கின்றனர். திங்கட்கிழமையன்று இரு குழுக்களும் தற்காலிக சபாநாயகர் MV கருப்பையாவிடம் தங்களது கோரிக்கைகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக மனு அளித்தனர். இரு பிரிவினரின் பலம் குறித்து தெளிவு இல்லை என்றாலும் முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையிலான அதிருப்தி குழுவிற்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. இந்த குழு தமிழக வெற்றிக்கழக அரசிற்கு ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் செவ்வாய்க்கிழமையன்று திரு சண்முகத்தின் அலுவலகத்திற்கு சென்று அவரையும் அவரது சகாக்களையும் சந்தித்ததன் மூலம் தன்னுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2 நாட்களில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையும் பல தலைவர்களையும் திரு விஜய் சந்தித்த நிலையில் இது அவரது அரசியல் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமையன்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வர உள்ள நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முந்தைய காலங்களைப் போலின்றி இம்முறை அஇஅதிமுக தனது சட்டமன்ற கட்சித் தலைவரின் தேர்வையும் பிற நிர்வாகிகளின் தேர்வையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருப்பினும் மே 9ஆம் தேதியன்று நடைபெற்ற கூட்டத்தில் 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தான் சட்டமன்ற கட்சித் தலைவர் என்பதற்கு எழுத்துப்பூர்வமாக சம்மதம் அளித்ததாக பழனிசாமி தரப்பு கூறுகிறது. மேலும் 2023ஆம் ஆண்டின் மே மாதத்தில் சிவசேனா வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அது மேற்கோள் காட்டுகிறது. அந்த தீர்ப்பில் அரசியல் கட்சிதான் சட்டப்பேரவையின் கொறடாவையும் தலைவரையும் நியமிக்கிறது, சட்டமன்ற கட்சி அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. திரு பழனிசாமி பொதுச் செயலாளராகவும் இருப்பதால் அவர் தனது பிரதிநிதியை சட்டமன்ற கட்சி கொறடாவாக நியமித்துள்ள நிலையில் மற்றொரு பிரிவின் பதவி தொடர்பான அறிவிப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். அதிருப்தியாளர்கள் கொறடாவின் உத்தரவை மீறி அரசுக்கு எதிராக வாக்களித்தால் 1985ஆம் ஆண்டின் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் 2(1)B பிரிவின் கீழ் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரை அணுக பழனிசாமி தரப்பு தயாராகி வருகிறது. CV சண்முகம் SP வேலுமணி பிரிவினருக்கு இருக்கும் ஒரு வாய்ப்பு என்னவென்றால் அவர்களுக்கு 32 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்தால் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையலாம். சமீபத்தில் மாநிலங்களவையில் இருந்த 10 ஆம் ஆத்மி MPக்களில் 7 பேர் விலகி பாஜகவுடன் இணைந்ததை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் அங்கீகரித்ததை போன்ற நிகழ்வாக இது இருக்கும். அஇஅதிமுக விவகாரத்தில் சட்டமன்ற சபாநாயகர் JCD பிரபாகர் விரைவில் தனது அனுபவத்தையும் சட்ட ஆலோசனைகளையும் பயன்படுத்தி இரு குழுக்களின் கோரிக்கைகளில் உள்ள நியாயங்களை மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் தமிழக அரசியலில் நிலவும் இந்த அதிரடி மாற்றங்கள் இன்னும் சில காலத்திற்கு தொடரும் என்றே தெரிகிறது.